கறி குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து நல்ல கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் நான் சாப்பிடும்போது இதனடா கறி குழம்புக்கு வந்த சோதனை, முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்காங்க, கஞ்ச பிஸ்னாரிங்க, கொஞ்சம் கறி எச்சாதான் வாங்குறக்கு என்ன அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். கடைசியில் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு கறி குழம்புல இறங்கிருமா, நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. கறி குழம்போட டேஸ்ட்டு தான் முருங்கைக்காலையும் உருளைக்கிழங்குலையும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக நாங்கள் கறி குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம். ரொம்ப மழுமழுன்னு இருக்கும். ஏன்னா கறியும் ஹெவியாக இருக்கும், தேங்காயும் அரைச்சி ஊற்றினோன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குங்கிறனால தேங்காய்க்கு பதிலாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு அது நல்லா பொரிஞ்சு வரணும். வேறு பிளேட்டில் மாற்றுறதுன்னா மாற்றிக்கலாம். இது கூடவே ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய், 2 கை நிறைய சின்ன வெங்காயம். கறி குழம்புக்கு தக்காளி அதிகமாக சேர்த்த வேண்டாம், அப்புறம் தக்காளி குருமா மாதிரி இருக்கும். அளவாக ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு நல்ல காரசாரமாக சுள்ளுன்னு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஒரு 5-6 வரமிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். குழம்பு மிளகாய் தூளோட லிங்க் வேணும்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் நம்ம ஏன் இப்போ சேர்த்துறோன்னா, நம்ம சேர்த்தும் போது நல்ல ஒரு ரெட் கலரில் இருந்துச்சு இல்லைங்களா, ஒரு 2 நிமிஷம் அந்த சூட்லேயே வதக்கி விட்டிங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி ஆனாதான் நம்ம குழம்பும் இதே கலரில் இருக்கும். ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்ல எலும்பு கொழுப்போடு சேர்த்து வாங்கியிருக்கோம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பொங்க விட்டுற வேண்டாம். அந்த பொங்கி வர தண்ணியில் மட்டனோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் அதை பொங்கி வீணாக்கிட வேண்டாம். இப்போ ஒரு பேனில் 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 கொதி வர விட்டுடலாம். நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம தேங்காவே அரைச்சி ஊற்றல, வெறும் அரிசி மட்டும்தான் வறுத்து சேர்த்திருக்கோம். அந்த குழம்பே நல்ல ஒரு திக்காக இருக்கும், மழுமழுன்னே இருக்காது. இந்த மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை அந்த தண்ணியோடு உள்ளே சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 செம்பு தண்ணி, மட்டன்லேருந்து 1 செம்பு தண்ணி பக்கம் சேர்த்திருக்கேன். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தியும் இன்னும் உங்களுக்கு அந்த குழம்பு திக்காக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தேங்காய் தான் அரைச்சி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு 2-3 ஸ்பூன் அரிசியை வறுத்து சேர்த்துனீங்கனாலே நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும், நல்ல ஒரு கணிசம் கிடைக்கும். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அந்த முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க வேகணும். அப்படியே நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த அளவுக்கு அது நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் கை நிறைய கொத்தமல்லி தழை தூவி நல்ல ஜம்முன்னு சூடான வடித்த சாதத்தில் அள்ளி எடுத்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.